ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணுறீங்களா? கொள்ளு துவையலும் எண்ணெய் கத்திரிக்காயும் செய்யலாம். அது எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்ப்போம் வாங்க. எண்ணெயும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து கொள்ளை வேக வச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் செய்கிறதுக்காக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 5-6 விசில் விட்டு கொள்ளு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம். ஒரு போர்ஷனில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கூடவே வெங்காயம், கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கூடவே தாளிப்பு வடகம் போடணும். நிறையாவே போடணுங்க. அப்போ தான் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என் பாட்டி சொல்லி கொடுத்தது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதை நான் கற்றுக்கிட்டேன். இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி. குட்டி பையன் அவன் ஊற்றுறானா, அதனால் அவனும் கையை வச்சிட்டான். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ கொஞ்சம் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சம் வடகம் சேர்த்து நம்ம தாளித்து ஊற்றிடலாங்க. தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகுளுத்தம்பருப்பு, வடகம், கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளித்து வேக வச்ச கத்திரிக்காயோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதே சமயம் கொள்ளு துவையலோட தொட்டு சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான காம்பினேஷன். இப்போ நம்ம கொள்ளு கூட உப்பு கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிக்கலாங்க. இந்த தண்ணி கொள்ளு துவையல் ஆட்டுறதுக்கும் யூஸ் ஆகும். அதே சமயம் நம்ம ரசமும் இதில் வச்சுக்கலாம். ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டு கொள்ளு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு துவையல் ஆட்டுறதுக்கு ஒரு தாளித்து கொட்டணுங்க. அதுக்கு நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம், கூடவே கொஞ்சமாக சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம கொள்ளில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறப்பவே வெங்காயமும் மிளகாவும் சேர்த்து வேக வைக்கணும். இன்றைக்கி நான் மறந்துட்டேன். அதனால் தாளித்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாவும் சேர்த்துக்கலாம். மிளகாய் வரமிளகாவாக இருந்தாலும் சரி, பச்சை மிளகாவாக இருந்தாலும் சரி. நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம அந்த வடித்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து ஆட்டிக்கலாங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். கொள்ளு துவையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட்டினாவே போதும். ரொம்ப முன்னாடி ஆட்டினா கெட்டுரும். இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா சூடாக சாதத்தை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம இந்த கொள்ளு துவையலை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். கூடவே நெய் சேர்த்துக்கலாம். நெய் தாராளமாக சேர்த்துட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் வீட்டுக்காருக்கு ரசம் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காயும் பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது சாதத்தை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ தொட்டு சாப்பிட்ணும். நல்லா எண்ணெய் கத்திரிக்காவை நல்லா தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நான் சொல்கிறத விட நான் எப்பயுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறவ. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.